சந்திக்க வேண்டும். என்கிட்ட பேசாதீங்க ஏண்டி என்ன விட்டு எங்கடி போயிருக்கீங்க? விட்டு நாங்க விளையாட போயிருந்தோம்க்கா. ஏண்டி என்னக்கா எப்போது கூட கூட்டிட்டு வரீங்களா நீங்க? ஆமா, இன்னைக்கு மட்டும் ஏண்டி விட்டு போயிட்டீங்க? அக்கா நீங்க எங்க விளையாட போயிருக்கீங்க? நான் போயிருக்கா. அப்படியா? ஆமா. ஏண்டி இங்க வாங்கடி. என்னக்கா? ஏண்டி சொல்லுங்க. நம்மளும் வெளிநாட்டுல படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டோண்டி. ஆமாக்கா. ஏண்டி அம்மாக்கு போன் பண்ண அம்மா போன் எடுக்கல. அப்பாக்கு போன் பண்ண அப்பாவும் போன் எடுக்கல. ஏண்டி அப்பா அம்மாக்கு இந்த விஷயம் வர தெரியுமா தெரியாதடி? தெரியலக்கா. நம்ம போய் பார்க்கணும். புறப்பட்டு வாங்கடி போலாம். என்னக்கா?
அம்மா எதுக்கு மயங்கள் அடிக்கிறீங்க? ஏமா இந்த ஜமீன் உன்னை பார்த்தான்னா எனக்கு உயிரோடு விடுவாரா? அம்மா நான் எதுக்கு வந்து கேக்குறீங்க? படிப்பு முடிஞ்சது 5ஆவது கோடி தானே? அம்மா எனக்கு படிப்பு முடிஞ்சு எனக்கு 1 மாசம் லீவு விட்டுருக்குறாங்கம்மா. அது மட்டும் கிடையாது. எனக்கு எப்படிதான் உங்க நினைப்பேம்மா, அது மட்டும் கிடையாது. எனக்கு அப்பா ஞாபகமா இருந்துச்சுமா, அதனால தான் நான் வந்த வீட்டுக்கு. அப்பா ஞாபகமே இருந்ததா உனக்கு? ஆமாம்மா. ஏய் நீ ஞாபகமா இருந்தா சொல்றேன். நீ வந்த விஷயம், எனக்கு குழந்தை பிறந்த விஷயம் ஜமீன்தாருக்கு தெரிஞ்சா பொண்ணே போடுவாருமா. அதுக்கு தாமா அம்மா உன்னை அடிக்கிறா. அப்பா ஜமீன்தார் சொல்றீங்க, அவங்க யாருப்பா? அம்மா பாத்தவங்க தலைமுறையாக நாங்க வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம். எவ்வளவு தெரியுமா எங்களுக்கு கூலி? எவ்வளவுப்பா? காலையில 5 மணிக்கு போனா சாயந்தரம் 7 மணி வரைக்கும் 1.25 ரூபாய் தான் கூலி. எவ்வளவு கூலி? 1.25 ரூபாய் கூலி. 1.25 ரூபாய் கூலியா? ஆமாம்மா. அப்பா இதுக்கப்புறம் நீங்க வேலைக்கெல்லாம் போக வேண்டாப்பா. நானே படிச்சு முடிச்சுட்டேன்ப்பா. இதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு நான் பணம் சம்பாதிச்சு உங்களை நான் காப்பாத்துறேன்ப்பா. அப்பா அம்மா அது ஜமீன் யாருன்னு கொஞ்சம் நேரம் பாத்தீங்களா? அதெல்லாம் பார்க்கலாம். பிறகு நீங்க தலை வச்சே படக்கூடாது, ஏதோ வரக்கூடாதுன்னு நினைச்சோம். வந்துட்டீங்க. சரி அது தெரியும் பாரு. அந்த ஆலயத்துக்கு சென்று பொங்கல் வைத்து வைகுட்டி அனுப்புறேன்.